அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு யானை கதை. கதையாசிரியர் கீவா ஜெகநாதன். கதை பதிவு February 1, 2012. ஒரு அரசன் நாட்டை நல்லாட்சி புரிய வேண்டும். இல்லை என்றால் அந்த நாட்டு மக்களை அவனுக்கு எதிரியாகி விடுவார்கள். இன்றைய சிறுகதையில் ஒரு அரசன் எவ்வாறு நல்லாட்சி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய சிறுகதையில் நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அரசனை சுற்றி இருப்பவர்களும் எப்படி அரசனை வழி நடத்த வேண்டும் என்பதையும் இன்றைய சிறுகதையில் நாம் பார்க்கலாம். நாம் கதைக்குள் செல்லலாம். பிசிர் என்பது ஒரு சிறிய ஊர். ஆந்தையார் சிறந்த புலவர். அவர் பிறந்தமையால் அவ்வூருக்கே ஒரு தனி சிறப்பு உண்டாயிற்று. ஆந்தையார் பெயரோடு பிசிரின் பெயரும் ஒட்டி கொண்டது. பிசிறு ஆந்தையார் என்றே இன்னும் அப்புலவரை வழங்குகிறோம். புலவர் பெருமான் புதிய பாண்டிய மன்னனை கண்டு வரலாம் என்று புறப்பட்டார். ராசதானி நகருக்கு வந்தார். அவருடைய நண்பர்கள் அவரை எதிர்கொண்டு அழைத்து பாராட்டினார்கள். பாண்டிய மன்னராகிய அறிவுடை நம்பியின் குணங்கள் எத்தனையவென உசாவி அறிந்து கொண்டான். அவன் நல்லவன்தான். அவனுடைய மந்திரிகளை பொல்லாதவர்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பாண்டியன் அரசியலை நடத்துகிறான் என்றார் சிலர். அரண்மனையில் நேர்ந்த செலவை ஈடுகட்டுவதற்காக அதிக வரி விதிக்க வேண்டும் என்று யோசனை நடத்துகிறதாம். குடிமக்கள் இதை அறிந்து மிக்க வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சிலர் கூறினர். அதிக வரியை தாங்கும் சக்தி எமக்கு இல்லை என்பதை தெரிவிக்க வழி இல்லாமல் குடிகள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். வரி கொடா இயக்கம் அந்த காலத்தில் தெரியாத சமாச்சாரம். நல்ல வேளையாக தமிழ்நாடு முழுவதும் புகழ்பெற்ற பேரறிவாளராகிய பிசிராந்தையார் வந்து சேர்ந்தார். அவர்களிடம் தங்கள் குறைகளை கூறி முறையிட்டார்கள். அறிவுடைய புலவர்கள் அரசனையும் வழிபடுத்தும் ஆற்றலுடையவர்கள் என்பது தமிழ்நாட்டில் பிரசித்தமான விஷயம். தம்மிடம் வந்து குறை கூறியவர்களிடம் என்னால் இயன்றதை செய்கிறேன் என்று ஆந்தையார் சொல்லி பாண்டியனை பார்க்க சென்றார். பாண்டியன் அப்பெரும் புலவர் புகழை நன்கு அறிந்திருந்தான். அவரை மிக்க மரியாதையோடு வரவேற்று உபசாரம் செய்தான். யோகேஷமங்களை விசாரித்தான். பிசிராந்தையரும் அறிவுடை நம்பியின் மனம் ஓக்கும்படி பல விஷயங்களை கூறினார். அப்பால் வழியை கண்ட காட்சி ஒன்றை கூறுவார் போல் ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். அரசே, நான் கண்ட காட்சி என்னவென்று கூறுவது? தளதளவென்று விளைந்து முற்றியிருந்த வயல் நற்கதிர்கள் அறிவுடையோரை போல தலைபணிந்து நின்றன. நிலமகள் வஞ்சனையின்றி தனது வளத்தை தானம் செய்ய அத்தனை சுமந்து நிற்பது போல் தோன்றியது அவ்வயல். அதை காணும்போது என் கண்கள் குளிர்ந்தன. என்ன கொடுமை! அடுத்த கணத்தில் ஒரு களிறு அவ்வயலில் புகுந்தது. அங்குள்ள நெற்பயிரை சுருட்டி அழைத்து வாயில் செலுத்தியது. தன் காலினால் பயிரின் பெரும்பாகத்தை துவைத்து அளித்தது. அதன் வாயில் சென்றதை காட்டிலும் காலினால் அளிக்கப்பட்ட பயிரே அதிகம். தானும் உண்ணாமல் உடையவனுக்கு பயன்படாமல் அத்தனையும் பயிரையும் அந்த கொடிய யானை வீணாக்கிவிட்டது. அப்பால் என்று அரசன் ஆர்வத்தோடு கேட்டான். அப்பால் என்ன? போனது போனதுதான். அந்த யானைக்கு தினந்தோறும் அந்த நெல்லை அறுத்து களவமாக கொடுத்து வந்தால் எவ்வளவோ மாதங்களுக்கு வரும். ஒரு மாத நிலத்திலே குறைவாக இருந்தார் கூட ஒரு யானைக்கு எவ்வளவு நாளைக்கு கவலம் கொடுக்கும்? இந்த மாதிரி யானையை அழைக்க புகுந்தால் 100 செய்யா இருந்தாலும் போதாது. என்ன செய்வது? அந்த யானைக்கு இந்த கணக்கு தெரியாதா? யானை ஒரு விலங்கு, அறிவில்லாதது. அறிவுடையவர்கள் கூட அந்த யானை போல் சில சமயங்கள் நடத்து கொள்கிறார்கள் என்றார் புலவர். யார்? என்ன செய்கிறார்கள் என்று அரசன் வினாவினான். அரசர்களின் சிலர் அந்த யானை போல் நடக்கிறார்கள். குடிகளிடம் முறையாக வரி வாங்கி ஆதரித்து வந்தால் அவர்களுக்கு ஊக்கம் உண்டாகும். நிலத்தை பண்படுத்தி அதிகமாக பயன் தரும்படி செய்வார்கள். அதனால் அரசனுக்கும் வருமானம் அதிகப்படும். இப்படியின்றி அறியாமையினால் அதிக வரி விதித்து அவர்களை துன்புறுத்தினால் குடிமக்கள் என்ன செய்வார்கள்? அறிவுடை வேந்தன் வரி வாங்கும் நெறியறிந்து கொள்ளின் நாட்டு வளம் கோடி பங்கு அதிகமாகி விருத்தி பெறும். அறிவில்லாத அரசன் அரசாட்சி செய்ய விரும்பினால் அவனை சுற்றி முட்டாள்கள் கூடி விடுகிறார்கள். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்று அவர்கள் ஆராய மாட்டார்கள். அரசன் கூறுவனை எல்லாம் சரி என்று ஆமோதிப்பார்கள். மதுரை நகருக்கு காவிரி நதியை கொண்டு வர எண்ணுகிறேன் என்று அரசன் சொன்னால் ஆகா, அப்படியே செய்யலாம், மகாராஜா நினைத்தால் ஆதாது என்ன என்று தலையசைப்பார்கள். வரிசை அறிய கல்லண சுற்றமாகிய இத்தகையவர்கள் பேச்சை கேட்டு அரசன் நடப்பதனால் அவனுக்கு வேறு விரோதியே உண்டாகும். குடிமக்களிடம் இரக்கம் இல்லாமல் வரி விதித்து லாபம் வரலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். அரசனும் கேட்பான். அப்பால் யானை புக்க புலம் போல தானும் அப்பால் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான், உலகமும் கெடும் என்ற கதையோடு கருத்தையும் பிணைத்து விரித்து புலவர் நிறுத்தினார். வரியை பற்றிய பேச்சை எடுத்த போதே அரசனுக்கு குடர் குழம்பியது. அவர் முற்றும் கூறிய போது புலவர் தன்னை நினைத்து கூறினார் என்பதை தெளிவாக உணர்ந்தான். அவன் கூறிய கதையில் ஈடுபட்ட அவன் மனம் வயலை அளிக்கும் யானையை நினைத்து கொண்டிருந்தது. தன் செயலையும் அவ்யானையின் செயலையும் ஒப்பு நோக்கி பார்த்தான். புலவர் கூற்று உண்மையை என்பதறிந்தான். புலவர் பெருமானே, உங்கள் உபதேசம் மிகவும் உபயமாயிற்று. அது என் காது வெறுக்கும்படியாக இருந்தாலும் நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்தேன். நான் செய்த இந்த பெரும் பிழையினும் நீக்கேன் என்று பாண்டியன் சொல்லி புலவரை பாராட்டினார்.
வரியை அதிகப்படுத்தும் யோசனை நின்றது. ஒரு புரட்சியும் இல்லாமல் மிகவும் சுலபமான வழியில் வரி விதிப்பு நீக்கப்பட்டது. பிசிறந்தையார் அறிவுடை நம்பி ஐயா யானையை தம் அறிவு கயிற்றால் கட்டிவிட்டார். அதனால் யானைக்கும் நன்மை, நாட்டுக்கும் நன்மையே உண்டாயிற்று. இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.